பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க சார்வால், வணக்கம். வணக்கம். என்ன ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம், ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? ஜாதகத்தில் இவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு. நீங்கள் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். தமிழை கூப்பிட்டு அவ்வளவும் பேசியிருக்கீங்க. பொண்ணோட அப்பா அண்ணா நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, அதான் தமிழ்கிட்ட பட்டும் படாமல் சொல்லி அனுப்புனேன். நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியணும். சொல்லுங்க, பையனோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை? பையனுடைய ஜாதகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம பொண்ணோட ஜாதகத்தில் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார்வால், மகாலட்சுமி மாதிரி பொண்ணை கொடுத்த ஆண்டவன் அதோட விதியை சரியாக எழுதி வைக்கல. அதில் என்ன பிரச்சனை? மீனாட்சியோட ஜாதகத்தில் நிறைய குறைகள் இருக்கு. என்ன ஜோசியரை விளையாடுறீங்க? இது ஏன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை? இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் சொல்லலை. இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதகம் வந்ததும் விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணுவீன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன ஏதுன்னு நான் டெக்னிக்கலாக சொல்ல விரும்பலை. ஆனால் மீனாட்சியோட ஜாதகம் எல்லாரோடையும் பொருந்துகிற ஜாதகம் கிடையாது. அதுவும் இந்த பையன் ஜாதகத்தோட சுத்தமாக பொருந்தாது. பையனுடைய ஜாதகம் சூப்பரான ஜாதகம். உங்கள் பொண்ணுக்கு அந்த பையன் கூட சேர பாக்கியம் இல்லை. ஒருவேளை ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பையனுடைய ஆயுசுக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த பையன் அல்பாயுசில் போயிடுவான்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட உண்மை சொல்லாமல் இருந்தது தப்பு தான். இதுதான் உண்மை. மீனாட்சி ஜாதகத்தை பையனோட வீட்டில் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் அவங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்? அதுவும் ஒரு பொய் ஜாதகத்தை அனுப்பி அவளை கல்யாணம் பண்ற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? சார்வால், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. மீனாட்சியை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஜோசியக்காரனா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி ஒரு மனுஷனை பார்த்தா பிரச்சனை தெரிஞ்ச ஒருத்தன் அந்த பொண்ணோட தான் வாழணும்னு ஆசைப்படுறான். அவனோட ஒரு பெற்று மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு கிடைக்காது சார்வால். பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த சாமி மேலே பாரத்தை போட்டு கல்யாணத்தை பண்ணிடுங்க. அந்த பையனுடைய நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. இந்தா. என்னது, நீ தானே காஃபி வேணும்னு கேட்ட? அதுக்கு இப்படி சக்கரை இல்லாத காஃபி எடுத்துட்டு தருவியா? சக்கரை போடலையா? சக்கரை போட்டனே. மண்ணாங்கட்டிய போட்ட. இனிக்குதே. அப்படியா? குடு. ஆமா, இனிக்குது. எதை வச்சுடா நீ சக்கரை போடலன்னு சொன்ன? இப்ப கூட இது சுகர் போட்டதுனால இனிக்கல, அப்புறம் உன் இதழ் பட்டு இனிக்குது. என்னது? நீ குடிச்ச எச்சில் காஃபில அதான் இனிக்குது. சரியான ஆள்டா நீ. லவ் பண்றதுக்கு நேரம் காலமே கிடையாது உனக்கு. ஏய் மீனாட்சி, எதுக்கு உங்க அப்பா என்ன வர சொன்னாரு? அவரை தான் கேட்கணும். ஏதாச்சும் அன்பு பரிசுலாம் கொடுப்பாரோ? தெரியலையே. வேற ஏதாச்சும் தங்கத்துல செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு? இல்லையே. நல்லா யோசி. நேத்து என்ன வாங்கிட்டு வந்தாரு? ஒருவேளை இதுவா இருக்குமோ? இது அருண கயிறு ஒரு 2 மீட்டர் வாங்கிட்டு வந்தாரு. உன் இடுப்பை காட்டு, 3 முடிச்சு போட்டு கட்டி விடுவாரு. மீனாட்சி, காஃபி கொடுத்தியாமா? கொடுத்துட்டேன்ப்பா. மாப்பிள்ள உட்காருங்க. இருக்கட்டும் மாமா. எப்போ ஊருக்கு போகணும்? நேத்தே ஊருக்கு போயிருக்க வேண்டியதுங்க. அப்பதான் ஒரு 2 நாள் இருந்துட்டு போலான்னாரு. நீங்க இங்க வர விஷயம் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியுமா? இல்ல மாமா, தெரியாது. அப்போ இந்த ஜாதக விஷயம் அவங்களுக்கு தெரியாது மாமா. தயவு செஞ்சு நீங்களும் அதை அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க. என்னாச்சு மாமா? எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா, எல்லாம் தெரிஞ்சும் எப்படி மாப்பிள்ள? என்ன மாமா? என் மகளை கட்டிக்கிட்டா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுமா இதுக்கு சம்மதிச்சிங்க? மாமா,
எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லை மாமா. உங்க ஜாதகம் சரியில்லைன்னு தமிழும் ஆட்சியும் வாய்க்கு வந்தபடி பேசினப்ப கூட நீங்க ஏன் மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட தப்பான ஜாதகம் என்னோடது இல்ல மீனாட்சியோடதுன்னு சொல்லல? ஜாதகத்துல என்ன மாமா இருக்கு? மனுஷனா பார்த்தா நான் தான் நிறைய குறை உள்ளவன். மீனாட்சி கிட்ட ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒருத்தி பொண்டாட்டியா வரதா இருந்தா நான் எத்தனை பொய் வேணா சொல்லுவேன். செத்து போறதா இருந்தா கூட செத்து போயிடுவோம் மாமா. சேச்சே, என்ன மாப்பிள்ள சாவு அது இதுன்னு பேசிக்கிட்டு? இல்லை மாமா, எந்த சமயத்திலையும் மீனாட்சிக்கு இந்த ஜாதக விஷயம் தெரியக்கூடாது. அவ எங்கேயும் அவளை பத்தி குறைவாவே நினைக்கக்கூடாது. மாமா, ஒரு துண்டு பேப்பர் தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்குதுன்னா எதுக்கு இந்த போராட்டம்லாம்? நான் துண்டு பேப்பரை நம்பல மாமா, மீனாட்சியை நம்புறேன். அவளால எனக்கு ஒன்று ஆகுதுன்னா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லை மாமா. மாப்பிள்ள, நீங்க வயசுல சின்னவரா இருந்தா கூட உங்களை கையெடுத்து கும்பிடுன்னு தோணுது. முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க மாமா. இப்பவும் சொல்றேன், மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சேன். இந்த விஷயத்தை மீனாட்சி கிட்ட சொல்லாதீங்க. மீனாட்சி கிட்ட இல்ல, வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. மீனாட்சி ரொம்ப கொடுத்து வச்சோம் மாப்பிள்ள. நான் தான் கொடுத்து வச்சோம் மாமா. நீங்க கவலைப்படாம இருங்க. ஜாதகத்துக்கு மேல சாமின்னு ஒருத்தன் இருக்கான். அவனை தாண்டி யாருக்கு எதுவும் நடக்காது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் நீங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. பாத்தீங்களா, யாரோ மாதிரி திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள, இனிமே சொல்ல மாட்டேன். நீங்க என் மருமக இல்ல, மகன். அவ்வளவுதான். தமிழ மாதிரி என்னையே ஒரு மகனா நினைச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும்.